வெல்கம் டு தன்விகா சமையல். இன்றைக்கி நம்ம கார்த்திகை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு 3 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசியை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 5 ஏலக்காய் பழம் சேர்த்துக்கிறேன். வாழைப்பழம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட வாழைப்பழம் இல்லாததுனால நான் சேர்க்கலை. இது கூட 2 பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. சப்போஸ் மசியலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அப்பம் ஊற்றுறதுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிற மாவை இது பாருங்கள், இது நல்ல கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் போதும், நம்ம ஊற்றுறதுக்கு ஈஸியாக வரும். இந்த மாவு அப்படியே அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு பிறகு ஊற்றிடலாம். நல்லா எண்ணெய் காய வச்சுட்டேன். இது முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மாவை ஊற்றிட்டேன். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். நம்ம ஊற்றுனோடனே நல்ல 4 பக்கமும் பபுள்ஸ் வரும். பபுள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு தான் வெந்திருக்குன்னு அர்த்தம். அடங்கினதும் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப லோலையும் வைக்க வேண்டாம், ரொம்ப ஹைலையும் வைக்காமல் மீடியமாக வச்சு வேக வைங்க. நல்லா பபுள்ஸ் அடங்கிருச்சு, ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுடலாம். இன்னொரு பக்கமும் வேகட்டும். திருப்பி விட்டதும் திரும்ப பபுள்ஸ் வருது பாருங்கள். அது ஃபுல்லாக அடங்கினதுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் பணியாரக்கல்லில் வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லை இந்த மாதிரி அப்பமாக ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் நல்லா பெருசு பெருசாக ஊற்றிருக்கேன். இதே குட்டியாகவும் செஞ்சுக்கலாம். இதே மாதிரியே நான் எல்லா மாவையுமே திரும்ப திரும்ப ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். மொத்தம் 1 டம்ளர் மாவு சேர்த்துருந்தேன். அதுக்கு எனக்கு ஒரு 15 அப்பம் போல் கிடச்சிது. 1 டம்ளருக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அரிசி போட்டுக்கலாம். வாழைப்பழம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும், இன்னும் நல்லா கூட ஃப்ளப்பியாக வரும். என்கிட்ட இப்போ அவைலபிள் இல்லாததுனால அப்படியே சேர்த்து செஞ்சுட்டேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம் கார்த்திகைக்கு, விளக்கேற்றி வச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அம்மா ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள், நல்லா உள்ளே வெந்திருக்கு. அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.